அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்புக்குரியவர்களே, அருள்மறையாம் திருக்குரானிலே 3வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனம், அதிலே ஒரு சிறப்பான வாழ்வியலை இறைவன் உணர்த்துகிறான். இன் தம்சசுக்கும் ஹசனத்துன் தசூஹும், உங்களுக்கு ஏதேனும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய மகிழ்ச்சி தருகின்ற அழகிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கு எரிச்சலை தருகிறது. வயின் துசிபுக்கும் சய்யிஅத்துன், உங்களுக்கு ஏதேனும் இடையூறு சங்கடம் நேர்ந்து விட்டால் யஃப்ரஹு பிஹா, அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நீங்கள் சகிப்புத்தன்மையுடனும் இறையச்சத்துடனும் இருப்பீர்களானால் யாரின் சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த இடையூறையும் தராது. லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, யாருடைய சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த இடையூறும் தராது, நீங்கள் சகிப்புத்தன்மையுடனும் இறையச்சத்துடனும் இருப்பீர்களானால் என்று இறைவன் சொல்லுகிறார். சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எல்லா மக்களும் நமக்கு எதிராக ஏதோ சதி பண்ற மாதிரி, நாம் அந்த சதி என்னும் சதுப்பு நிலத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதை போல, உலகமே நமக்கு எதிராக இருப்பதை போல சிலர் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஒன்று சொல்லுகிறான் இறைவன் நம்மை போன்றவர்களுக்கு, யாரும் நமக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், இறைவன் நாடியதுதான் நடக்கப் போகிறது, இல்லையா? பேரறிஞர் எகிப்து நாட்டை சேர்ந்த இமாம் ஷாராவி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். உனக்கு எதிராக யார் யாரெல்லாமோ சதி செய்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னதான் அவர்கள் சதிகளை செய்தாலும் இறைவன் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அதை செய்வதற்குத்தான் அவர்கள் சதி செய்கிறார்கள். என்னதான் சதி பண்ணாலும் இறைவன் நாடியதுதான் நடக்கும்ங்கிறத அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், இறைவன் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாடி விட்டானோ, முடிவு செய்து விட்டானோ, அதை நடத்துவதற்கே அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதை நடத்துறதுக்கு நம்ம திட்டமிடணும், ஆனால் நம்முடைய எதிரிகளை வைத்து இறைவன் திட்டமிட்டு அந்த காரியத்தை நமக்கு நடத்தி கொடுக்கிறான் என்று சொல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம். நாம் முதலாவது சகிப்புத்தன்மை, நமக்கு பொறுமை வேண்டும். என்ன நடந்தாலும் இது ஒரு நாள் மாறும் என்கிற சகிப்புத்தன்மை வேண்டும். இரண்டாவது, நமக்கு சதி செய்தவர்களுக்கு எதிராக நானும் சதி பண்றேன் பாரு என்று அவர்களை கவிழ்க்க நீங்கள் திட்டமிட்டால் உங்களிடத்தில் இறையச்சம் இல்லை என்று பொருள். மாற்று சதிகளை செய்யாதீர்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள், பிறகு அவனே ஒரு நாள் உங்கள் காலிலே வந்து விழுவான். இதை எந்த அளவுக்கு நுட்பமாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள் தெரியுமா? அறிஞர் அஸ்ஸிர்ரி அஸ்ஸிக்தி என்கின்ற ஒரு புகழ்மிக்க அறிஞர் ஒருவர் இருந்தார். அவருடைய காலத்தில் அவரை போல் அறிஞர் யாரும் இல்லை என்று ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் வாழ்ந்தவர், அறிவுத்துறையில் கொடிகட்டி பறந்தவர் அஸ்ஸிர்ரி சிக்தி. அவர் ஒரு நாள் தன்னுடைய மாணவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னர்
ஒரு முறை இறைவனை புகழ்ந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். அந்த ஒரு நாள் ஒரு பொழுது இறைவனை அப்போது நான் புகழ்ந்ததற்காக இன்று வரையிலும் 30 ஆண்டுகளாக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். மாணவர்களுக்கு வியப்பு, இறைவனை புகழ்ந்ததற்காக பாவ மன்னிப்பு தேடுகிறாரா? இறைவனை புகழ்தல் என்பது நல்ல விஷயம்தான், அதற்காக அவர் மகிழ்ச்சி அடைந்து இருக்க வேண்டும். ஆனால் இறைவனை புகழ்ந்ததற்காக 30 வருடங்களாக மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த இறைவனிடத்திலே. உன்னை தெரியாமல் புகழ்ந்து விட்டேன் என்று மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது என்ன வினோதமாக இருக்கிறதே என்று மாணவர்கள் வியப்படைந்து கேள்விகளை கேட்டார்கள். அஸ்ஸிர்ரி சிக்தி சொன்னார், பக்தாது நகரம், பக்தாத் என்றால் செல்வ வளமிக்க ஒரு நகரம், அப்பாசிய பேரரசு என்று சொல்வார்கள். அது அப்பாசிய பேரரசினுடைய தலைநகர் பக்தாத். உமையா பேரரசினுடைய தலைநகராக இருந்தது சிரியா என்கிற ஷாம், டமாஸ்கஸ். பின்னர் அந்தலுஸ் என்கிற ஸ்பெயினிலே இருந்த இஸ்லாமிய அரசுக்கு உமையாக்கள் தலைமையேற்றார்கள். இப்படி இஸ்லாமிய பேரரசுகள் என்று பார்த்தால் புகழ்மிக்க பேரரசாக, அறிவுத்துறைக்கு மாபெரும் பங்களிப்பை தந்த பேரரசாக திகழ்ந்தது அப்பாசிய கிலாஃபத். அவருடைய தலைநகர் பக்தாத், வளமான ஒரு நகரம் அது. அந்த நகரத்தில் அறிஞர் அஸ்ஸிர்ரி அஸ்ஸிக்தி அவர்களுக்கு முக்கியமான ஒரு சந்தையிலே, முக்கியமான ஒரு இடத்திலே ஒரு கடை இருந்தது. அதனுடைய வியாபார நிறுவனம். அங்கே வேலையாட்களை வைத்து வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பக்தாது நகரத்தினுடைய அந்த அதிமுக்கியமான அந்த பிசினஸ் ஹப், பிசினஸ் சென்டராக இருந்த, வியாபாரத்தின் மையமாக திகழ்ந்த அந்த கடை வீதி தீப்பற்றி எரிந்தது. ஒரு அசம்பாவித நிகழ்ச்சி அது. தீப்பற்றி எரிகிறது, கடைகள் மளமளவென்று தீப்பற்றி கொள்கிறது. ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு. பக்தாது நகரத்தினுடைய கடை வீதி தீப்பற்றி எரிகிறது. எத்தனை கோடி செல்வங்கள் அழிந்தனவோ தெரியவில்லை, எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் தெருவுக்கு வரப்போகிறார்களோ வறுமையின் காரணமாக என்று தெரியவில்லை என்று பரபரப்பாக மக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்போது அஸ்ஸிர்ரி அஸ்ஸிக்தி அவர்களும் கவலைப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள். ஓடோடி அவர்கள் பஜாரை நோக்கி வேக வேகமாக ஓடோடி வருகிறார்கள். வருகின்ற போது எதிர்ப்பட்ட ஒருவர், நில்லுங்கள் நில்லுங்கள், பரபரப்படையாதீர்கள், நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், உங்கள் கடைக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று சொன்னார். உங்கள் கடை பற்றி எரியலை, பற்றி எரிஞ்ச கடை வேறு பகுதியில் இருக்குது, உங்கள் கடை இருந்த பகுதியில் ஒன்றும் நடக்கலை என்று அவர் சொல்கின்றார். சொன்ன உடனேயே அஸ்ஸிர்ரி அஸ்ஸிக்தி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இறைவனை புகழ்ந்தார்கள். புகழ்ந்த மறு கணம் அவர்களுடைய இதயத்தின் அடியாளத்தில் மின்னல் போல் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஆஹா, நம்முடைய கடை தப்பித்து கொண்டது என்று நாம் மகிழ்ச்சி அடைந்தோமே, எத்தனை நூற்றுக்கணக்கான சகோதரர்களின் கடைகள் தீக்கி இரையாகி இருக்கின்றன, எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள், உடைய எதிர்காலம் சூனியமாக இருக்கிறது. அதை நினைத்தல்லவா நாம் வருத்தப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய நிலையை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைந்தது எவ்வளவு பெரிய ஒரு சுயநலம் என்று நான் நினைத்து, அன்று முதல் நான் இன்று வரை 30 ஆண்டு காலமாக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஏன் என்றால், இன்னொருவருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது நயவஞ்சகனின் பண்பு. அதை எல்லாம் வல்ல இறைவன் 3வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்தில் சொல்கின்றான். உங்களுக்கு ஏதேனும் நன்மை நடந்தால் அவர்கள் சங்கடப்படுவார்கள், உங்களுக்கு ஏதேனும் சங்கடம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இது யாரை பற்றி இறைவன் சொல்கிறான்? நயவஞ்சகர்களை பற்றி சொல்கின்றான். அந்த நயவஞ்சக பண்புக்கு என் மனம் ஒரு கணம் இலக்காகிவிட்டது, என் உள்ளத்தில் ஒரு கணம் நயவஞ்சகம் தலை தூக்கிவிட்டது. சகோதரனுடைய இழப்பு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய உணர்வை தந்து விட்டது. நான் அதற்கும் சேர்த்து கவலைப்பட்டிருக்க வேண்டும், தவற விட்டு விட்டேன், அதற்காக வருந்துகிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு சுயநலத்தை பற்ற வைத்து எரித்து விட்டு
பொதுநல உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் பொட்டிலடித்தாற் போல மிக துல்லியமாக சொல்லி காட்டுகின்றன. நாமும் சிந்தித்து பொதுநல உணர்வுகளை வளர்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.